அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. ஆண்டவரே போற்றி போற்றி. அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. சிவாய நம. சாகா கல்வியை முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சாகா கல்வியை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கல்வின்றது நம்ம உடம்பு சம்மந்தப்பட்டது, அருள் சம்மந்தப்பட்டது. சாகா கல்வின்றது இறை அருள் இருக்கணும் மனிதனுக்கு. இறை அருள் எப்படி இருக்கும்? இறைவனை முழுமையாக வணங்கணும். கோயிலாக போய் சுற்றினா இறை அருள் கிடைக்காது. இறை அருள்ன்றது 27 நாழின்னு சொல்லுவாங்க. 27 நாழி தான் ஒரு மனிதன் உடலில் இறை அருள் இருக்கும். இறைவனோட அருள் 27 நாழி 1-2 நிமிஷம்தான் ஒரு மனிதன் உடம்புல இறை அருள் இருக்கும். எல்லா கோயில்லையும் ஆடுறது பாடுறது, நான் அந்த சாமி வந்துக்கிறேன் இந்த சாமி வந்துக்கிறேன்றதெல்லாம் போய் அவங்க மனசு உள்ள அவங்க நினச்சி ஒரு மனதாக இருந்து அதை சொல்கிறது. இறை அருள் ஒருத்தங்க அருள் வாக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த 2 செகண்டில் சொல்கிறாங்க பாரு, அதுதான் அருள் வாக்கு. அதுதான் பலிக்கும். ஏன்னா இறைவனே உள்ளே இருந்து சொல்கிற வார்த்தை தான் உண்மையாலுமே பலிக்கும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஒரு சின்ன தவறு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு இறைவன் கண்டிப்பாக தண்டனை யார் செய்தாலும் அவரை தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு தெரியும். வேறு யாருமே எதுக்குமே தேவையில்லை. ஒரு மனிதன் உயிரை ஒருத்தன் கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இறைவா ஈஸ்வர் சொல்லக்கூடாது, சொல்கிறேன். ஆனால் இறைவன் அருள்ன்றது பெருசு, கடவுள் அருள் பெருசு. நம்ம எங்கே எது நடந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இங்கே தான் படுத்துன்னு இருப்போன்னு கிடையாது. நம்ம இங்கே படுத்துன்னு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு டைமில் நம்மளை எழுப்பி நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் காமிப்பார் இறைவன். இல்லை நான் தூங்கினேன்னா கனவுல ஆப்போசிட்டாக வரும் எல்லாமே. அதாவது நம்மளே இறக்குற மாரி வரும். ஏன்னா அடுத்த மனித உடலில் இருக்கிறதும் அந்த உயிர் தான், நம்ம உடலில் இருக்கிறதும் அந்த உயிர் தான். அதனால் கனவுன்றது நம்ம இறக்குற மாரி வரும். இதை தான் இறைவன் அருள் கொடுக்குறது. அருள்ன்றது நம்ம வாங்கிறதுக்கு நம்ம உடம்புல அதிக சக்தி இருக்கணும். இறை அருள் அவ்வளோ பெருசு. அது நீ கண்ட நேரத்துலலாம் இறை அருளை நீ பெற முடியாது. இறை அருளை பெறணும்னா நீ 3 மணி இரவு 3 மணிலேருந்து இந்த 6 மணிக்குள்ளே நீ குளிச்சுட்டு வயிறை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு உக்காஞ்சி நீ இறைவனை கும்பிட்டா மட்டும்தான் இறை அருள் கிடைக்கும். அப்படி நீ என்ன நினச்சி வேணுனாலும் அது நடக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது பாவப்பட்ட ஜீவராசியை தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இறைவன் தண்டனை யார் செய்தாலும் அவங்களுக்கு தண்டனை நிச்சயம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். இதே தான் இங்கேயும் சொல்கிறேன். யார் அந்த பாவத்தை செய்திருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை நிச்சயம் கடவுள் கொடுப்பார்.
ஏன்னா இந்த மனிதனுக்கு புத்தி கம்மியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த புத்தியை கம்மியாக வச்சுருக்கிறது தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்படுற காரணம். கடவுள் யாரும் விட மாட்டார். ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்கிறாரு. உள்ளே இருக்கிற கடவுளை நீ வெளியே போய் தேடுறது முட்டாள்தனன்ற. ஒரு உயிரை எடுக்கிறதோ, உன் உயிரையே கொடுத்து ஒரு உயிரை காக்கலாம். ஆனால் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அந்த தவிர தயவு செய்து ஒரு கோழி, ஆடு, நாயை கூட அடிச்சிடாதீங்க. அது பெரிய பாவத்தில் போய் சேரும். இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் ஜாதி, மதம் எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை மனசு உள்ளவர் தான் இறைவன். அவர் ஜோதி வடிவமான இறைவன் தான் நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கினே இருப்பார் எப்போவுமே. அதுக்கு தான் எப்போ நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏற்றுற ஜோதி எப்போவுமே எரிஞ்சுன்னே இருக்கும். 24 hours 24 மணி நேரம் இந்த ஜோதி எரிஞ்சிக்கினே இருக்கும். என்னை காப்பாற்றுறது என் உடல், உயிர் எல்லாமே இந்த ஜோதியாக தான் நான் நினைக்கிறேன். அதுதான் இறைவன், முழுமையான இறைவன். இன்னும் ஒரு ஜோதியும் நம்ம உடல் உள்ளே இருக்குது, அதுதான் சிவம். அந்த சிவத்தை ஞானத்தை அடையணும். ஞானத்தை அடைஞ்சால் சிவத்தை நீ ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஞானம் எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா ஞானன்றதை எல்லாருமே ஒரு இறைவனை அதிகமாக யாரும் வணங்க மாட்டாங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். எதனா ஒரு கோயிலுக்கு போகிறது, எந்த கோயில்லையும் இறைவன் கிடையாது. பிரபஞ்ச சக்தி தான் இறைவன். இதுதான் உண்மை. இறைவன் வெளியெல்லாம் கிடையாது. நீ மாறணும் இறைவனா. அப்போ நீ எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எந்தெந்த நிலையெல்லாம் நீ எடுத்துகிட்டு வரணும் பார். இறைவன் யார் உள்ளே இல்லை, உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் இறைவன். இதுக்கு தான் சாகா கேள்வி தேவைப்படுது. உன் உடல் உள்ளகிற இறைவனை நீ வெளியேற்றத்துக்கு சாகா கேள்வி தேவைப்படுது. சாகா கல்வினா என்ன? அது 1000 வாட்டி சொல்லிட்டேன். சாகா கல்வினா என்ன? சாகாத இருக்கிறதுக்கு பேர் தான் சாகா கல்வி. ஒரு வீடியோ போடும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் பேசுகிற ஒரு வீடியோவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் புரியாது, நிறைய பேர் புரியாத கடவுள்னா என்னன்னே புரியாது. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதுதான் சிவவாக்கியவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் புரிய மாட்டேங்குது மனுஷனுக்கு. ஏதோ பாட்டு கேட்டோம், ஏதோ சாமி கும்பிட்டோம், நிம்மதி இல்லை. இதை மட்டும்தான் மனுஷன் நினைக்கிறாங்க. இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரியாமையே வாழ்ந்து நிற்கிறாங்க. ஊருப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு, ஊருப்பட்ட எல்லாமே தப்பாகவே பண்ணிடுறாங்க. இறைவன் எப்போவுமே நம்ம உள்ளே இருக்கிறார். நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர்றது தான் சிவம். அது அடையத்துக்கு ரொம்ப தியானம் தான் முக்கியம். நிறைய பேர் தியானம் பண்ணக்கூடிய தியானம் முழுமையான இறைவனை வணங்கிறதுக்கு தியானம் மட்டுமே. தியானம் இல்லைன்னா இறைவனை நீ அடைய முடியாது. தியானம் முழுமையானது தியானம்தான். இறைவனை அடையத்துக்கு தியானம்தான். உங்களுக்கு ஏற்கனவே 2 வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது குரு பகவான் தட்சணாமூர்த்தி, அவர் குரு பகவான், அவர் ஈஸ்வரனுக்கு அவரையும் ஜோதியாக ஆக்க முடியாது. குரு இறைவன் வேறு. புரியும் உங்களுக்கு? ஒரு குரு பகவான் அவர், இறைவன் வேறு.
அதாவது நான் படிக்க தெரியாதவன், எழுத தெரியாது எனக்கு. எனக்கு இறைவனை பற்றி சொல்ல தெரியும். சொல்லி கொடுக்குறாங்க, சொல்கிறேன். யாருன்னா இந்த ஜோதி தான், வேறு யாரும் இல்லை. இங்கே வந்து உக்காந்தவொடனே அந்த இறை அருள் எனக்கு முழுமையாக கொடுப்பாங்க. எல்லாருக்கும், இந்த பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இறைவன்னா என்ன, கடவுள் எங்கே இருக்கிறாரு, கடவுளை போய் நம்ம தேவையில்லாத தேடுறோமே, கோயில் கோயிலாக போய் தேடுறோமே, அதனால் கும்பலில் போய் நெசுங்கி நம்ம உயிரே போகுது, நம்ம ஆத்மாவே வேஸ்ட்டாக போகுது. இதை யாருமே உணர்றதில்லை. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். கோயிலில் கிடையாது, உடலில் கும்பாபிஷேகம் பண்ணணும். இந்த கும்பாபிஷேகம்னா என்ன, அதை புரிஞ்சுக்கணும். கும்பாபிஷேகம் ஒரு கோயிலில் எதுக்கு பண்ணுறாங்க? கோயிலுக்கு சக்தி ஏற்றுறாங்களாம். கோயிலுக்கு சக்தி ஏற்றலை, உங்கள் உடலுக்கு சக்தி அது. இந்த புனித நீருன்றது உங்கள் உடலில் டெய்லி நீ குளிச்சுன்னு வந்தாலே அதுவே புனித நீர். டெய்லி 2 வேளை குளிச்சுன்னா அதுவே புனித நீர், உனக்கு எந்த நோயும் வராது. இறைவன் எப்பவுமே நம்ம உடல் உள்ளே இருக்கிறார், ஒரு ஆத்மாவா. நம்ம அந்த ஆத்மாவை எடுத்து பார்த்தா தான் என்ன உருவத்தில் இருக்கிறாரு, நீ என்னவா மாறி இருக்கிற. இதுதான் சாகா கேள்வியோட ரகசியமே. சாகா கேள்வின்றது ஏதோ ஒன்று நினைக்கக்கூடாது. குரு பகவானை பற்றி சொன்ன தட்சிணாமூர்த்தியை வணங்கும் போது நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் டெய்லி 108 வாட்டி சொன்னீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தியோட அருள் கிடைக்கும். ஞான ஒளி பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஞானம் அடையிறதுக்கு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் நிறைய படிச்சிருப்பீங்க. 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அவ்வளோதான். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரா, குரு பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நம. இதோட தான் முடிச்சிருவாங்க அவங்க எல்லாருமே. ஆனால் இன்னும் 2 வார்த்தையை சேர்த்தா தான் அந்த ஞான அருள் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த 2 வார்த்தையை நான் சொல்லி கொடுக்குறேன், கேட்டுங்க. ஞானாஞ்சன ஷலாகய மிலிதம் ஞான தஸ்மை ஸ்ரீ குருவே நம. இது சமஸ்கிருதம், ஆனால் எனக்கு தெரியாது சமஸ்கிருதமாக என்னன்னு. இறைவன் அருளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வரா, குரு சரத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஞானாஞ்சன ஷலாகய மிலிதம் ஞான தஸ்மை ஸ்ரீ குருவே நமது. எனக்கு ஞானத்தை கொடு குரு பகவானே அப்படின்னு நம்ம அருள் கேட்கும்போது, அது எங்கே உக்காந்து நீங்கள் கேட்கணுன்னா, எந்த சிவன் கோயிலில் இந்த குரு பகவான் இருக்குது, எல்லா கோயில்லையும் குரு பகவான் இருப்பார். அவர் எதிர்க்க காலையில் கோயிலை சுற்றி வந்தோடனே பகவான் பக்கத்தில் எதிர்க்க உக்காந்து இந்த வார்த்தையை 108 வாட்டி தினமும் சொல்லின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் மூச்சு அடைக்கணும், பேச்சு அடைக்கணும், சாகா கல்வின்றது நிறைய இருக்குது. இது வார்த்தையால் உங்களுக்கு ஞானம் அடையிறது. இதெல்லாம் ஒரு மந்திரம் மாரி. மந்திரம் நான் சொல்ல மாட்டேன், வாயால் மந்திரம்னு வரக்கூடாது. இது ஒரு வார்த்தை, குரு பகவானோட வார்த்தை. உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன், எழுதி வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமான வார்த்தைங்க. அதாவது ஒரு கோயில் ஏதோ ஒன்று, ஒரு விநாயகருக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணுறோம், பூமி பூஜை எதனா போடுறோம், அதுக்கு ஐயருங்க சொல்கிற மந்திரம் மட்டும் கேட்டுங்க. அவங்க அவங்க கொஞ்சம் இழுப்பாங்க. ஆனால் அந்த 16 விநாயகரை நம்ம இங்கே ஒட்ட வைக்கணும். அதுதான் 16 பெற்று பெருவாழ் வாழ்கின்றாங்களா, அதுதான் 16 விநாயகரை நம்ம ஒரே வாரத்தில் முடியும். அந்த ஒரு வார்த்தை தான்
எல்லா ஐயருங்களும் சொல்கிற வார்த்தை, எல்லா ஐயருங்களும் சொல்கிற வார்த்தை அதுதான். அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கேட்டுங்க. ஷிமுக ஷைகாத தட்ச கபிலோக ஜகர்நாக லம்போத ரட்ச விக்கட விக்ன ராஜ விநாயக து மகேது கணத்யாஷ பாலச்சந்திர கஜனான வக்ரதுண்டா சூர்பகர்ண ரம்பா ஸ்கந்தா பூர்வாஜா. இது 16 விநாயகரோட பேர். இதுதான் ஐயருங்க ரெண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு மூஷிகா வாங்கினா போட்டு இப்படி 2 வார்த்தையில் சொல்லி அந்த பூமி பூஜை போட்டாலும் இந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு கொடியாக இருந்தாலும், ஒரு வீடு உள்ள கொடியாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சவனே சொல்லணும். இது விநாயகருக்கு முக்கியமான வார்த்தை. உண்மை இது. ஏன்னா விநாயகர் அதிகமாக கும்பிடுறவங்களுக்கு ஞானம் அடையணும்னா எப்படி? குரு பகவானுக்கு ஞானம் அடையணும்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். குருவோட நம்மளுக்கு ஃபுல்லாக அவரோட அருள் கிடைச்சி இந்த ஞான ஒளியும் நம்ம மண்டைக்கு ஏறும். அந்த ஜோதியே நம்மளுக்கு அருள் கொடுப்பார், ஞானத்தை நம்ம கேட்கும்போது. சிவன் கோயில் உள்ள இருக்கிற குரு பகவான்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 48 நாளில் நீங்கள் ஞானம் அடையலாம். சுத்தம் இருக்கணும். முக்கியமாக குரு பகவானுக்கு சுத்தம் இருக்கணும். சின்ன தவறு பண்ணால் கூட திருப்பி இறங்கிடும். குரு பகவானோட வார்த்தை. அதே மாதிரி விநாயகர் கும்பிட்டா ஞானம் எப்படி அடையணும்? எல்லா கடவுளோட ஞானத்தையும் இறைவன் எனக்கு ஏதோ ஒரு வழியில் அறிவுக்கு ஏற்றுகிறார். இந்த ஞான அறிவை கொடுத்து ஏற்றியிருக்கார். ஒரு நல்ல தாம்பல் தட்டு, ஒரு பெரிய தாம்பல் தட்டு, ஒரு நோயாளி கூட சரியாகிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு பெரிய தாம்பல் தட்டில் நல்ல பஞ்சாசரம்னா விபூதி, இதுதான் பஞ்ச அட்சரம். அது பஞ்சாசரம்னு சொல்லுவாங்க. விபூதியை நல்லா கொட்டி பரவலாக ஆகிட்டு எதுனா அது எதில் வேணால் நீ எழுதலாம். ஒரு வெள்ளி தகட்டில் எழுதிக்கலாம், தங்க தகட்டில் கூட எழுதிக்கலாம். விபூதியில் எழுதுனா அவ்வளோ பவர் இருக்கும். அந்த விபூதியில் ஓங்கார நடு நல்லா இதெல்லாம் எழுதி வச்சுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஒரு விநாயகரோட அருளில் ஞானம் அடையணும்னா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். இதை எழுதிக்கணும், இதை தட்டில் எழுதிக்கணும். ஓங்கார நடு உங்ரிங். இதை நல்லா புரிஞ்சுங்க. உங்ரிங், ஓங்கார நடு உங்ரிங் அப்படின்னு எழுதிக்கணும். இதுதான் எழுத வேண்டிய வார்த்தையை. ஓங்கார நாடு உங்ரிங், இதுதான் எழுத வேண்டிய வார்த்தை. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. விநாயகர் முழுமையாக ஞானத்தை கொடுக்குறார். உருவமெல்லாம் யாருமே யாருக்கு எதிர்க்கும் வர மாட்டாங்க. அந்த கடவுளுமே உருவமாக யாருமே காட்சி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் போய் யாருன்னா பார்த்தாங்க சொல்கிறதெல்லாம் போய். அவங்க எல்லாம் அருளில் தான் இருப்பாங்க, ஜோதியாக இருப்பாங்க. முருகரும் அப்படி தான். முருகர் எதிர்க்க வந்தான்னு சொன்ன நான் நம்ப மாட்டேன். அவரும் ஒரு ஜோதி. கடவுளர்கள் எல்லாருமே ஒரு ஜோதியாக ஆனவங்க தான். ஏன் சிவன் எல்லாம் மொத்தமாக சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இறைவனால் அந்த ஜோதியால் படைக்கப்பட்டவங்க. அவங்கள அதுக்கு தான் யாரையுமே நம்ம திட்டக்கூடாது. முழுமையாக யாரையுமே திட்டக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா இவங்களை கும்பிடு, இவங்களை பிடிக்கலன்னா இவங்களை கும்பிடு, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஒன்று தான். அதுதான் சிவம். நம்ம ஆத்மாவில் இருக்கிற உயிரும் அடுத்த ஆத்மாவில் இருக்கிற உயிரும்
அடுத்த ஆத்மாவில் உயிர உயிரும் புழு பூச்சி எல்லா உயிருமே சிவம். இதை உணர்ந்து ஞான அறிவை நம்ம பெறணும். இதை உணர்றவங்களுக்கு தான் ஞானம் முழுமையாக கிடைக்கும். ஞானன்றது கீழே இருந்து கிடைக்கிறது கிடையாது, இறை அருளால் கிடைக்கிறது. அந்த ஞானத்தை நீ அடைஞ்சால் இறைவனை நீ அடைஞ்சிரு. சாகா கேள்வி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நீ எனக்கு வீடியோ போடும், இங்கே இடமும் எதுவுமே கிடையாது. இந்தமாரி காலியாக இருக்கும்போது தான் நான் வீடியோ போட முடியும். வீடியோ போடலன்னு கோச்சிக்காது. இறைவனை பற்றி முழுமையாக நான் சொல்லி தான் ஆகணும். ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும், தவறு பண்ண மாட்டேங்க. அப்போ தான் ஒவ்வொரு மனுஷன் உள்ளேயும் இறைவன் வாழ்கிற இதை முழுமையாக தெரிஞ்சு நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும். உடலை, உங்கள் மனசை சுத்தம் பண்ணணும். மனம் சுத்தமாகிடுச்சுன்னா எல்லாமே சுத்தமாகிடும். இறைவன் எப்பவுமே அங்கே உள்ளே இருக்கிற ஆத்மா, இறைவன் ஜோதியான ஒரு சின்ன ஜோதி நம்ம உடலில் இருக்குது. எல்லா உயிர்லேயும் ஒரு ஜோதி இருக்குது. அந்த ஜோதி எங்கே இருக்கும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். உயிர் எங்கே ஒரு மனுஷன் உடம்புல உயிர் அங்கே கால் உடஞ்சா உயிர் போகாது, கை உடஞ்சா உயிர் போகாது. இதை புரிஞ்சுங்க. இங்கே எது பட்டாலும் நம்ம தலைங்களில் பட்டால் உயிர் போயிடும். அதில் ஒரு கேப் இருந்தாலும் ஆத்மா வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது. அந்த வழி தான் நம்ம இறைவனை அடையிறதுக்கு தான் மனுஷனாக பிறந்துக்கிறோம். முதல்ல இறைவனை முழுமையாக அடையாத மனுஷனே கிடையாது. முதல்ல மனுஷனாக மாறணும் முதல்ல, அப்புறமா தான் இறைவனாகவே மாறணும். அருள் ஜோதி ஆண்டவர் எப்பவுமே எல்லா உயிர் ஜீவன்களும் இருப்பார். யார் தவறு பண்ணாலும் ஜோதியான இந்த இறைவன் யார் தப்பு பண்ணாலும் விடமாட்டார். இதுதான் பாவம் புண்ணியம் சொல்லுவாங்க. நம்ம செய்கிற பாவம், நம்ம இறந்தாலும் நம்ம கூட வர்றது பாவம் மட்டுமே. நம்ம இறந்தாலும் நம்ம உடல் அழிஞ்சாலும் நம்ம கூட வர்றது புண்ணியம் மட்டுமே. இது ரெண்டு தான் நம்ம கூட வரும். மற்றபடி சொந்த பந்தம் யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம உடலையே அழிச்சிட்டு தான் நம்ம ஆத்மா வெளியே போகும். ஆனால் நம்ம கூட வர ரெண்டே பொருள் எதுன்னா பாவமும் புண்ணியமும். இது ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். சாகா கல்வியை முழுமையாக ஒருத்தன் அடைஞ்சா அவன் இறைவனை முழுமையாக அடைஞ்ச மாரி, அவனே இறைவனை ஆயிட்டான். இதுதான் உண்மை. அவனுக்கு இறை சக்தி அதிகமாக இருந்தால் தான் அவன் பேர் தான் அருளாளன். வள்ளலாரை சொல்கிறோம் அருளாளன். நம்ம உடலில் எப்போவுமே அவர் அருள். நம்ம இந்த உலகத்தை பற்றி எப்போவுமே நீ வேலைக்கு போ, கஷ்டப்படு, சம்பாரி, எல்லாமே பண்ணு. ஆனால் நீ தனியாக உட்காரும் போது யார் கூடயும் பேசாது. முதல்ல இந்த நாக்கை கட்டுப்படுத்தினாலே உனக்கு எல்லாமே கட்டுப்பட்டுரும். முழுமையானது நாக்கு மட்டும்தான். இந்த நாக்கை அடக்கணும், இந்த ரெண்டு கண்ணை அடக்கணும், உன் மூக்கை அடக்கணும். இதெல்லாம் அடக்கணும் ஒரு மனுஷன். இயற்கையாகவே சுவாசிக்கிற பொருள் எல்லாமே இந்த உடலில் இருக்கிற எல்லாமே இயற்கையே உண்மை என்னன்னா இயற்கை தான் கடவுள். கடவுள் தனியெல்லாம் இல்லை, இயற்கை தான் கடவுள். இயற்கையான கடவுள் நம்ம உடம்பு உள்ளே இருக்கிறார். அதுக்கு பேர் தான் நம சிவாய. ஓம்ன்றது வேறு. ஓம்ன்றது கடவுளுக்கு நம்ம அர்ப்பணம் செய்கிற ஒரு பொருள் தான் ஓம். அதுதான் பிரணவம். அது நம்ம வாய் உள்ள சொல்லும் போது உடல் உள்ள ஃபுல்லாக பரவும். இதுதான் ஓம். ஓம்ன்றது அதுதான் சொன்ன ஆம், அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். ஏன்னா தமிழில் ஆம் தான் முதல்ல வந்த வார்த்தை.
ஏன்னா அதுதான் உயிர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிருக்கே எழுத்து அதான். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது உயிர் எழுத்து மெய் எழுத்து இப்படின்னு தான் எழுதிப்பாங்க, நினச்சிப்பாங்க. உயிர் எழுத்துன்றது ஆம், நம்மளோட உயிர் எழுத்தே அதான். நீ சாதாரணமாக எல்லாத்தையும் கும்பிட்டு ஆம் ஆம் ஆம்னாலே இறை சக்தி உனக்கு அதிகமாகும். அதேமாரி நேரத்தை கரெக்டாக பாருங்கள். மீதி நேரம்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது செய்யுங்க. இறைவனை கும்பிடுறது, இறைவனை அடையணும்னா இதுதான். இப்படி இருந்தால் தான் அருளாளனா ஆக முடியும். நம்ம எவ்வளோ விந்து அடைகிறோமோ நம்ம உடல் ஜோதிமயமாக ஆகும். ஜோதி வெளியெல்லாம் கிடையாது. ஞானம் அடைஞ்சு நம்ம விந்து எவ்வளோ அடக்கி நம்ம எந்த கெட்ட இதுக்கும் போகாத நம்ம இறுக்கி வைக்கிறோமோ அப்போ உடலில் அப்படியே ஜோதிமயமாகும். ஜோதி ஆகிறது வேறு எதுவுமே கிடையாது, இந்த விந்து தான். இது வந்து ஈஸ்வர். இது வந்து ஜோதிமயமாக ஏன் ஆகுதுன்னு, ஒரு மனுஷனுக்கு நிறைய விந்து போகும். ஆனால் எல்லா விந்துமே வந்து அணுக்கள் ஆகாது, குழந்தை பிறக்காது. இந்தமாரி ஜோதியான விந்து ஒரு சொட்டு போனால் தான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். பொம்பளை ஆம்பளை எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை இது. ஒவ்வொரு மனுஷன் ஜோதிமயமாக ஆகிறான் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த விந்துலேருந்து எப்படி வருது? இந்த இந்த ஜோதிமயமாக இருக்கிற அணுக்கள் தான் அந்த கர்ப்பப்பையில் போகும். அப்போ தான் குழந்தைய உற்பத்தி ஆகும். ஒவ்வொரு மனித உடல்லையும் இருக்குது. இந்த வயசோடு நீ கட்டுப்படுத்தும் போது அது ஜோதிமயமாக உடல் ஆகும். நிறைய வயசானவங்களை பார்க்க வெள்ளையாக சுற்றின்னு இருப்பாங்க. கடவுள் பேர் சொல்லிட்டு வெள்ளையாக சுற்றின்னு அவங்கெல்லாம் வந்து அந்த விந்து அடிக்கி அது சுத்தமாகி பல்சின்னு எடுத்து கொடுக்கும், உடம்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும். இதுதான் விந்தோட ரகசியம். வெளியெல்லாம் நீ போய் தேட தேவையில்லை, உன் உடல் ஜோதிமயமாக ஆகும். விந்து அடக்கணுன்னா தான் ஆகும், விந்து அடக்கணும்னு ஆகும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இறைவன் நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மா கிட்ட யாருக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் உண்மையாக இதுதான் மனுஷனாக முதல்ல நடக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிக்கு எதுனா ஒரு ஆபத்துனா நம்ம இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட சொல்லி வேணாம், கடவுளை நீ தான் காப்பாற்றணும். நீ அதை தூக்கி அவங்கள எட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும்னு கிடையாது. நீ கடவுளை நினைக்கும் போது அங்கே ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் தூக்கிடுவான். கடவுளை நீ நினைக்கும் போதே ஒருத்தன் தூக்கின்னு ஓடுவான். ஏன்னா எல்லா உடல்லையும் கடவுள் தான் வேலை செய்கிறார். ஒருத்தர் நீ நினச்சா இவ்வளோ பேருக்கு நீ வேலை கொடுக்கலாம். இறை சக்தி பெருசு. நிறைய பேர் பேசுகிற மாரி எனக்கு அந்தமாரி சொல்லணும் அப்படின்லாம் இல்லை. சாகா கல்வினா என்ன? இந்த வீடியோவை பார்த்து தான் சாகா கல்வி தெரிஞ்சுக்கணும். சாகா கல்வினா என்னன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சாகா கல்வினா இதோட அர்த்தம்தான் சாகா கல்வின்ற. இறைவனை முழுமையாக அடையணும். இறைவனை அடையலைன்னா நீ எந்த கர்மத்தை செய்தாலும் செத்து தான் போகும். அருட்ஜோதி ஆண்டவர் ஏன் இந்த நிலையை நான் சொல்லிக்கினே இருக்கேன்னா எல்லாரும் தெரிஞ்சு நல்லபடியாக வாழணும். கடவுள் எல்லாமே, எல்லா உயிர் ஜீவனும் கடவுளுக்கு சமம். எல்லா உயிரும் கடவுளுக்கு சமம். இதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கினாலே நீங்கள் சுத்தமாக எடுங்க. முதல்ல உங்களை சுத்தப்படுத்து, கடவுள் தானே உங்கள் கூட இருப்பார்.
ஓம் நம சிவாய. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு சொல்லிட்டு, இது பிரபஞ்சத்தோட வார்த்தை தான், நம்ம உடல் உள்ளகிற வார்த்தை. நம சிவாய யானும் போது மேலே உச்சிக்கே போயிடும். இந்த உச்சியும் அதான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, எதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்தமாரி நம்ம தலை மொட்டையாகிடும் தியானம் பண்ணும்போது. நிறைய பேருக்கு சொல்லக்கூடாது இதெல்லாம். ஒரு இறை அருள் பெற்றவங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லி தான் ஆகணும். இது கடவுளோட கட்டாயம். இந்த ஜோதியோட கட்டாயம் நான் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு மோட்சம் கிடையாது. இதுதான் உண்மை. தியான முறையை கடைபிடிங்க. தியானம் பண்ணின்னே இருங்க. மூச்சை நிறுத்தாதீங்க. வாசி யோகம் முக்கியம். நீங்கள் நிறைய அனுபவிக்கணும்னா வாசி யோகம் பண்ணால் தான் அனுபவிக்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தணுன்னா கூட உங்களுக்கு வாசி யோகம் முக்கியம். வாசி யோகத்தால் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். தாயும் தந்தையும் ஈஸ்வர் சிவனே, வேறு யாரையும் நம்ப வேணாம். வெளியெல்லாம் கடவுள் கிடையாது. மீதி கும்பிடுற எல்லாம் தெய்வங்கள். இந்த தெய்வத்தால் நம்மளுக்கு மோட்சம்லாம் கொடுக்க முடியாது, காப்பாற்ற முடியும், மோட்சம் கொடுக்க முடியாது. இந்த உடலை விட்டு இன்னொரு பிறப்பு எடுப்போம். அந்த தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டா நம்ம. ஆனால் ஜோதியான இறைவனை நம்ம வணங்கும் போது நம்ம உடலில் தான் இருப்பார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டு சொல்லினே தான் இருக்கிறேன். ஒரு வார்த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். குரு பகவான் வார்த்தை உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த வார்த்தையை வந்து குருவோட முடிச்சிருவாங்க. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சரத் பரபிரம்மன் தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம இதோட முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த வார்த்தையை சொன்னால் தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். குருவை கும்பிடுறவங்க, தட்சணாமூர்த்தியை கும்பிடுறவங்க, ஞானாஞ்சன சலாகைய மிலிதமையான தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம. படிப்பறிவெல்லாம் கிடையாது. படிப்பறிவும் கிடையாது, எழுத தெரியாது. ஆனால் எனக்கு அருள் கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வைக்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும். சிவனா என்ன, சிவனா தெரியாத கோயிலாக சுற்றக்கூடாது. கோயிலாக சுற்றி கும்பலில் நெசிங்கி சாவக்கூடாது. இதுதான் கும்பல். தனிமை தான் கடவுளுக்கு தேவை, கும்பல் தேவையே கிடையாது. தனிமை இருந்தால் இறைவனை நீ அடையலாம். 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த ஆத்மா இங்கே வரும், இந்த ஆத்மா அங்கே போய் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். கும்பல் இருக்கக்கூடாது. தனியாக இருந்து நீ தியானம் பண்ணால் இறைவன் உன்னை ஆட்கொள்வார். உன் உடம்புல உள்ள எப்படி போவார்னு சொல்லி கொடுக்குறது தெரிஞ்சுங்க. ஈஸ்வர் நம்ம தலை ஓப்பன் ஆகும்னு சொன்னோம் தெரியுமா? கும்பாபிஷேகம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்ன பேர். நம்மளுக்கு தலை மேலே ஒரு குழி இருக்கும், ஓட்டை. அது வந்து வயசாக மூடிக்கும். சின்ன வயசில் பிறக்கும் போது பார்த்தா அந்த ஓட்டை இருக்கும் எல்லாருக்கும். தலை உச்சியில் கொலன்னு இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் உன் ஆத்மாவுக்கு உயிர் கொடுப்பார் கடவுள். அந்த உயிர் எங்கே இருக்கும்? உள்நாக்குக்கு மேலே தான் இருக்கும். நம்ம உள்ள ஒரு நாக்கு இருக்கு, அதுதான் மூச்சு கவனி, மூச்சு பயிற்சி எடுன்னு சொல்லின்னு இருக்கு. இந்த மூச்சை மொத்தமாக அடக்கும் போது இந்த மூச்சு எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மூச்சு பக்கத்துலேயே சின்ன ஜோதியாக எரியும். இதுதான் நம்ம உயிர். கடவுளே ஓ நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விநாயகரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா விநாயகரை பற்றி நிறைய பேர் ஐரைட்னு வந்து யாகம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே. இந்த வாரத்தை 16 விநாயகரை வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணுறது.
இது வேதம் இதெல்லாம் தேவை கிடையாது. இறைவன் நம்மளுக்கு சொல்லணும்னு இந்த எல்லாத்தையும் எதிர்க்க சொல்லிடுவார். அவரை நினச்சி கொஞ்ச நேரம் நம்ம நினச்சி உக்காந்தாலே உனக்கு எல்லாமே. வேகாக்கால் சாகாத்தாலேனா என்ன, அதை முழுமையாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், புரிஞ்சுங்க. வேகாக்கால்னா என்ன, இதை யாரும் குருலாம் சொல்ல முடியாது, எந்த குருவாலையும் சொல்ல முடியாதது தான். சொல்லுவாங்க, சாகா கல்வி தரமறிதல் வேண்டும். சாகா கல்வி தரத்தை நீங்கள் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சாகா கல்வினா என்ன, வேகாக்கால் சாகாத்தலைன்னா என்ன, எல்லாம் தியானத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். தியானம் தான் உங்களுக்கு எல்லாமே. தியானம் இல்லாமல் நீ கடவுளே அடைய முடியாது. இதுதான் உண்மை. எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் போய் கடவுளை, அதெல்லாம் போய் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா ஜோதியான கடவுளை வந்து தியானம் பண்ணாமல் உன் பக்கத்துலேயே வர மாட்டேன். உன் உடம்பை உயிரை நீ வெளியே எடுக்க கற்றுக்கினா தான் நீ சிவம். இல்லைன்னா நீ சிவத்தை நீ அடையவே முடியாது. சிவம் நீ ஆகவும் முடியாது. இது சத்தியம். பூரணம்னு சொல்லுவாங்க தெரியுமா. உடல் உயிர், நம்ம உடம்பு உயிர் பூரணம், இது மூணும் ஒன்று தான். உடல் உயிரும் பூரணமும் இது மூணும் ஒன்று தான். இதில் ஒன்று செத்தா கூட எல்லாமே செத்து போய்டும். அப்போ இறைவன் அடையத்துக்கு இந்த மூணு பொருளையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். இதுக்கு தான் தியானம். இதுதான் சாகா கல்வி, புரிஞ்சுங்க. சாகா கல்வினா என்னன்னா, தியானத்தில் உடலும் உயிர் பூரணம் இது மூணுத்தையும் நீ ஒன்று சேர்த்தா தான் நீ சிவத்தை அடைவு. பூரணம்னா என்னன்னு உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி, கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன். இருந்தாலும் வெளியே இந்த வீடியோவில் பார்க்குறதுல வந்து வெளியே தப்பு பண்ணுறதுனால மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கடவுளை நான் என்னடா இத்தனை உயிர் போயிடுச்சுன்னு நான் கண்டிப்பாக கேட்பேன். இன்னும் இத்தனை உயிர் போயிடுச்சு கடவுளை, அதுக்கும் கடவுள் தண்டனை கொடுப்பார். இனி உயிருக்கு தண்டனை இன்னும் ஒரு 5 நாளில் கிடைக்கும். இது இறை சக்தி, இறை அருள். இறைவனா எனக்கு நான் என் வார்த்தையை நானா சொல்ல, இறைவனா சொல்ல வைக்கிறேன், சொல்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய.